வணக்கம் நண்பர்களே. தமிழ் மொழியின் வரலாற்றை பத்தி கொஞ்சம் பேசலாமா? ஆர்வமா இருக்கீங்களா? நம்ம தமிழ் மொழிக்கு ரொம்பவே பெரிய வரலாறு இருக்கு. கிமு 3ஆம் நூற்றாண்டுல இருந்தே தமிழ் பயன்பாடுல இருந்துச்சு. அந்த காலத்தை சங்க காலம்னு சொல்வோம். அப்போதான் தமிழ் இலக்கியங்கள், கவிதைகள், பாடல்கள் எல்லாம் உருவாக ஆரம்பிச்சது. இந்த சங்க இலக்கியங்கள்ல இந்தியாவின் பழமையான எழுத்துக்கள் நிறைஞ்சி இருக்கு. சிலர் நம்புற மாதிரி தமிழின் தோற்றம் கிமு 5,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இருக்கலாம். நம்ம மொழியின் எழுத்துக்கள் எல்லாம் தமிழகத்தின் பழங்கால வரலாற்றை அப்படியே பிரதிபலிக்குது. தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு திருக்குறள் மாதிரியான படைப்புகள் பெரிய பங்கு வகிச்சது. திருவள்ளுவர்னு சொல்லப்படும் அந்த பெரிய கவிஞர் தன்னோட திருக்குறள் மூலமா தமிழின் அருமையை உலகத்துக்கே காட்டினாரு. இன்னைக்கு தமிழ் இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியான்னு பல நாடுகள்ல பேசப்படுது. அதனால தமிழ் உலக மொழிகளை ஒன்னா மதிக்கப்படுது. உலகத்தின் பல பாகங்கள்ல தமிழின் முன்னோடிகள், இலக்கியங்கள் பத்தி ஆராய்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு. தமிழர்கள்னு சொல்லிக்கிறதுல நமக்கு எவ்வளவு பெருமை இருக்கு, அந்த பெருமையை உலகத்துக்கு எடுத்து சொல்லுவோம். தமிழ் மொழியின் தோற்றம், அது வளர்ந்த வரலாறு, அதோட பெருமை, இதெல்லாம் நம்மளை நிச்சயம் பெருமைப்பட வைக்கும். நன்றி.